இந்த உலகம் முழுவதும் அம்மா சென்று கொடுப்பதால் அந்த ஜெகன குருவாக இருக்கிறார். ஏன் என்றால் உலகம், விச்சே என்றால் இந்த உலகத்தில் நான் ஆசைப்படக்கூடிய என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும்படி இந்த மந்திரத்தின் மூலம் சக்தியை, குருவை, மகாலட்சுமியை கேட்டு அதை வெற்றி அடைய செய்து நாற்புறமும் அஷ்டதிக்கிலிருந்தும் பணம் நம்மிடம் வந்து சேர வேண்டும் என்று வேண்டுகோளை கொடுத்து உரிமையோடு கொடு என்று கேட்பதுதான் இச்சை. சுவாகா என்பது அத்தனை எனக்கே அருள்வாய்ப்பாயாக என்ற அர்த்தம். இந்த மிக அற்புதமான ஒரு மந்திரத்தை தினமும் நீங்கள் துளசி மாலையை கொண்டு 108 முறை ஜபித்து வந்தால் மேன்மையான சுபிட்சமான நிலைகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இது பீஜ மந்திரம் ரிக்வேதத்திலிருந்து வந்தது. மீண்டும் ஒரு முறை அனைவரும் கூறலாமே. ஓம் ஐ கிரீம் கிரீம் ஓம் ஐ கிரீம் கிரீம் அசி அசி ஜெய சக்தி ஸ்ரீதாயே விச்சே சோகா. அம்மா வாழ வைத்து வாழ்வோம், வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? வாழ வைத்து வாழ்வோம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, வாய்ப்பு வா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அடி வயிற்றிலிருந்து இந்த வார்த்தை நெஞ்சுக்குடி வைக்க வரும். வைத்து அப்படிங்கிறது காக்காக்கப்பட்டது ஆம்நாள் வழிக்கு கொண்டு போய் சேரும். இட் என்பது சம்சார கொண்டு போய் முடியும். தூ அப்படின்போது மீண்டும் வித்யாலட்சுமி நெஞ்சுக்குடிக்கு வந்து விழும். மறுபடியும் வந்தார். ஓ மறுபடியும் ஏறி சம்சாரத்தில் உட்கார். ஓ திவிஷ்ட கந்தம் என்று இருக்கிறது. இந்த திவிஷ்ட கந்தத்தில் அனைவருடைய தலையெழுத்தும் திவிஷ்ட கந்தத்தில் தான் இருக்கு. எல்லாம் ஒவ்வொருவருக்கும் இங்கிருந்து 6 இன்ச்சு மேல திவிஷ்ட கந்தம் இருக்கு. இதுதான் அவங்களுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திவிஷ்ட கந்தத்தில் என்ன எழுதியிருக்கோ, திவிஷ்ட கந்தம் என்பது சிடி ரெக்கார்ட் பண்ணி அமைச்ச போல நம்ம தலையெழுத்த ரெக்கார்ட் பண்ணத சிடி பிளேயர் மாதிரி இந்த திவிஷ்ட கந்தம் தான் நம்மளுடைய தலை வழியாக சரஸ்வதியின் மூலமாக நமக்கு நடைபெறுகிறது. அந்த திவிஷ்ட கந்தத்தை சுத்தப்படுத்துறது. வாழ வைத்து வாழு ஓம். நம்மளுடைய 6 சக்கரத்தையும் உள்ளடக்கிய மந்திரம் இந்த வாழ வைத்து வாழ்வோம். மகாலட்சுமி காப்பாற்றக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அருள் பொருள் கடவுளாக இருக்கிறார். அதாவது வாழ வைக்கிற கடவுளாக இருக்கிறார். பிறரை நாம வாழ வச்சாதான் நாம வாழ முடியும். அந்த பிறர் நீங்க யோசிச்சு பாருங்க. மனைவியை நல்லா வாழ வச்சாதான் கணவன் நல்லா வாழ முடியும். தாய் தந்தைய குழந்தைகளை வாழ வச்சாதானே அவங்க மன நிறைவோட வாழ முடியும். ஒருவரை ஒருவரை சார்ந்து இருப்பதுதான் வாழ்க்கை. அந்த சார்ந்து இருக்கக்கூடியது வாழ்க்கையை மலர்ச்சிகளுக்கு உதவுகிறது. இந்த வாழ வைத்து வாழ்வோம் என்கிற மந்திரம் சாட்சாத் மகாலட்சுமியுடைய மூலமந்திரம். சர்வம் லட்சுமிகரம் என்பதனுடைய சாதாம்சம். நாம பிறரை வாழ வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற உறவினர் குற்றாலத்தை வாழ வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்மளுடைய எதிரியை நம்ம வாழ வைக்கணும். நம்மளுக்கு கேட்டு நினைக்கிறவங்க நல்லா இருக்கணும், அவங்கள நம்ம நினைக்க கூடாது, அவங்கள வச்சிக்க கூடாது, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த வாழ்க்கையை நம்ம கொடுக்கறதே அதுதான் சீரும் சிறப்புமான வாழ்க்கை. அதுதான் உண்மையான வாழ்க்கை.
அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் நமக்கு நிச்சயம் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அருளும் பொருளும் விரைந்து மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெறுவோம். இப்போ அம்மா வந்து சொல்லுவாங்க, அற்புதமான ஒரு ஞானத்தை சொல்லி கொடுக்குறேன். உங்க வாழ்க்கையில எத்தனையோ நோய்களை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க உடலில் இருக்கிற 20 கோடி செல்களை சக்தி அளிக்கக்கூடிய ஒரு மந்திரம், உங்களுடைய 77,000 நாடி நரம்புகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ரத்தம் கட்டியாக இருக்கக்கூடிய இடத்தில் சுத்த வைத்து அந்த கட்டியை கரைக்கக்கூடிய மந்திரம், உங்கள் சர்க்கரை நோயை வெளியாகக்கூடிய மந்திரம், உங்களுடைய பிபியை குறைக்கக்கூடிய மந்திரம். ஒரு அதி அற்புதமான ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த தியானத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப பேரு மனக்கவலை தான் கொடுப்பாங்க. இந்த மனக்கவலையே நோய்க்கு காரணமாக அமைஞ்சிருக்கும். இந்த மனக்கவலை நம்ம விட்டு வெளியேறிடும். இந்த மனக்கவலையை நம்ம வீட்டுக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ வச்சுக்கிட்டு இருந்தா நல்லதா? நல்லது கிடையாது. அந்த கவலையை நம்ம வெளியாகிறோம். கவலை என்பது நாமளே உருவாக்கிக்கிறது தான். நாமளே உருவாக்குறது தான். நாமளே நினைக்கிறது தான். நாமளே நினைச்சு வேதனை பண்றது தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தாமரை பூ என்கிட்ட இருக்கு, இது என்னுடைய. இங்க வாங்க, தேடும் இதை வச்சு. இந்த தாமரை யாரு? யாரு அந்த தாமரை பூ? தேன்மொழி. என்கிட்ட இருக்கிறப்ப அது என்னது, அவங்க கிட்ட போனப்போ அது அவங்களுக்கு. உண்மைதானே? கவலை என்பது உங்க மனசுக்குள்ளேயே போட்டு உழட்டிக்கிட்டு இருக்கிறப்போ அது யாருடையது? உங்களுடையது. அது கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் கொடுக்காம நீங்களே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? உங்க கவலையை மனக்கவலைய கடவுள்கிட்ட கொடுத்துறீங்களா? கொடுத்துட்டு அதை வாங்காதீங்க. அந்த மனக்கவலையை பத்தி கவலை தரீங்க. அது கொடுத்தாச்சு, அவங்க பார்த்துக்கிட்டோம். அதை மறந்துருங்க. சில கடன் கொடுத்தா வராதுன்னு முடிவு பண்ணுவீங்கல்ல, அதுபோல இது வராத கணக்கு, இந்த கவலை நமக்கு வராது அப்படின்னு கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. கொடுக்கலாமா இல்லையா? கொடுத்துருங்க. ஒருத்தர் ஒரு சொல்லு சொல்றாங்க, அந்த சொல்லு உங்களை வைக்கிறாங்க, உங்களை ஏசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏசுறத வாங்கி பத்திரமா லாக்கில் அடிச்ச மாதிரி ஏன் வச்சுக்கணும்? நீங்க வாங்கினாதான் உங்களுக்கு, வாங்கினா உங்களுக்கு இல்லைங்க. வாங்காதீங்க. புத்தர் இந்த தாமரை பூ வாங்கிக்கிறேன், நீங்க மட்டும் மனக்கவலையே கடவுள்கிட்ட கொடுத்துட்டு வாங்காதீங்க, நான் பூவை மட்டும் தான் வாங்கிக்கிறேன். எல்லாம் பாருங்க, ஒரு கதை சொல்றேன். புத்தர் ஒரு நாள் தியானம் பண்ணிட்டே
போயிருந்தார். ஒரு மகா முரண் ஒருத்தர் வந்தார் புத்தர்கிட்ட. என்னையா சாமியார் நீங்க அறையில் குறைவா துணியை விட்டுட்டு வந்து எங்க வீட்டு முன்னாடி வந்து பரத பிச்சாவாதேகி பரத பிச்சாவாதேகி பரத பிச்சாவாதேகி அப்படின்னு வர பொம்பளைக்கு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன அறையில் குறைவா ஒரு துணை கட்டிட்டு வந்து நிற்க வேண்டியது வேற அப்படின்னு ஆரம்பிச்சு அசிங்கமான மொழியில புத்தருடைய சீடனுக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது, அழுக வருது. குருவை மீறி பேசக்கூடாதுன்னு அழகாரு, அப்படியே பள்ளம் கடிச்சுக்கிறாரு. ஆனா புத்தர் மட்டும் சாந்த சுரூபமாக சிரிச்சபடி இருக்காரு. வந்தவன் அவனுக்கே வாய் வச்சு போச்சு. சொன்னகிட்ட ஜம்மையா எவ்வளவு சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அழைச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். போன பிறகு இந்த சீடன் புத்தருடைய பாதங்களை விழுந்து வணங்கி, பிரபு என்னால பொறுக்க முடியல, அவன் அவ்வளவு ஏசுறான், நீங்க சிரிச்சுக்கிட்டே உட்காந்து இருக்கீங்க, உங்களை மீறி என்னால எதுவும் பேச முடியல, உன்னால தாங்க முடியல அப்படின்னு அழல. உடனே புத்தர் சொன்னாரு, அவன் கொடுத்ததெல்லாம் நீ வாங்கி வச்சுக்கிட்ட, அதனால உன்னால தாங்க முடியல, நீ அழல. அவன் கொடுத்து நான் எதுவுமே வாங்கிக்கல, அதனால வச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த தத்துவத்தை, இந்த புத்த தத்துவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றினால் உங்களுக்கு மனக்கவலை வரவே வராது. உண்மைதானே? இனிமே அதை செய்வீங்களா? பாருங்க, அன்பா இருக்கணும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். ரெண்டாவது, மனக்கவலைய மகாவிஷ்ணு கிட்ட கொடுத்துடணும். மனக்கவலைய மகாவிஷ்ணு கிட்ட கொடுத்துடணும். மூணாவது, யார் எந்த சொல்ல சொன்னாலும் பேசினாலும் நீங்க வாங்கிக்காதீங்க. எங்க இதயத்துக்கு அது காதுல விழுந்தா இந்த காதுல விழுந்தா இதுல வந்து அது போயிடும், இப்படி வழிச்சு இப்படி போயிடும். இதயத்துக்குள்ள மட்டும் வாங்காதீங்க. இது நம்மளோட சப்ஜெக்ட் இல்ல, நாம கிடையாது அப்படின்னு புரிய பண்ணிடுங்க. இப்ப உங்களுக்கு மனக்கவலை வருமா? வராதுதானே? அம்மா வாழ வைத்து வாழும் அம்மா சொல்லி கொடுத்தா 3 மந்திரத்தை மறக்கவே மறக்காதீங்க. எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், நம்மளுடைய விரோதியமும் நாம் நேசிக்கிறோம். உங்க இதயத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க. எப்படி ஒரு வாசப்படியில உங்களுடைய காலணிகளை கட்டி வச்சுட்டு உள்ள வீட்டுக்குள்ள போறீங்களோ, எந்த ஒரு மன கஷ்டத்தையும் அங்கங்கே கட்டி கொண்டு போயிட்டே இருக்க செய்யலாம. இப்ப நான் 3 மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்ன நான் சொன்ன சொல்லுங்க, எல்லாரும் ஒரே சொல்லுமா? நான் சொல்லுங்க, எல்லோரிடமும் அன்பாக. மூன்றாவது, யார் என்னை நேசினாலோ துன்புறுத்தினாலோ அதை என் மனதுக்கு கொண்டு செல்ல மாட்டேன். இந்த 3மே எப்பவுமே 3மே உங்களுடைய சொத்து. இதை வச்சுக்கிங்க. அடுத்த முறை வரும் பொழுது இதோட அற்புதமான சொத்து தருவேன், அதையும் வாங்கி வாங்கி வச்சுக்காங்க. இப்போ அம்மா வந்து அனுக்கிரக விழா அப்படின்னு போட்டிருக்கோம். அனுக்கிரகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதானே உங்களுக்குள்ள அதனுடைய வேலைப்பாடு தெரியும். அனுக்கிரகம் அப்படின்னா நம்ம உடம்பு
5 உடம்பு இருக்கு. 5 உடம்பு நமக்குள்ள இருக்கு. இந்த 5 உடம்புக்குள்ள மிக முக்கியமான உடம்பு 2 உடம்பு. அதுதான் இந்த ஸ்தூல உடல். இந்த உடம்புக்கு பேர், இந்த உடம்புக்கு பேரு ஸ்தூல உடல். இதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நுண்ணுடல், சூட்சும சரீரம் என்று அதுக்கு பேர். அதுக்கு பேரு சூட்சும சரீரம் என்று பேர். இந்த சூட்சும சரீரத்துக்கு மேல ஆறா என்பது இங்க விரிந்து இருக்கும். நல்லா தியானிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அந்த ஆறா ஒளிவட்டமா இருக்கும், வெள்ளை கலர்ல ஒளிவட்டமா இருக்கும். அந்த சாமி படத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெளிய ஒளியா தெரியும், அது அவங்களுடைய ஆறா. நீங்க நீங்க இங்க மேல ஆறா இருக்கு, நீங்க இப்ப சொல்லி கொடுக்கலையா, இந்த ஆறா சுத்தி வெள்ளையா நல்ல ஜெகஜோதியா பிரகாசமா இருக்கு. நீங்க பாக்கலாம், பார்த்துட்டே இருங்க. ஒருத்தர் ப்ளூ கலரா தெரியலாம், ஒயிட் கலரா தெரியலாம், தங்க கலரா தெரியும். இந்த சுத்தி ஆறா இருக்கு, நல்ல பெரிய ஆறாவே இருக்கு, குட்டியா இருக்கு, நல்லா இருக்கும். ஜெகஜோதியா இப்ப பார்த்துட்டே இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த ஆறா என்ற நுண்ணலை கதிர்வீச்சு குறைஞ்சி சுருங்கி போச்சுன்னா நோய் நொடிகள் அதிகமாகும், உபாதைகள் அதிகமாகும், உடல் வலி ஏற்படும். என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் குணம் ஆகாது. அந்த சூட்சும சரீரத்துக்கு இருக்கிற அந்த ஆறாவது சுத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்தி சக்தி கொடுக்கணும். அப்படி சக்தி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உபாதையாக இருக்கிற பாதை கொடுக்கக்கூடிய நோய் விலக ஆரம்பிப்பதற்கு ஆரம்பமாக இந்த அனுக்கிரகம் இருக்கிறது. இதுக்கு பேர் தான் அனுக்கிரகம். அதனால கடவுளை போய் தரிசிக்கிறது எல்லாம் கடவுளுடைய அனுக்கிரகம். கடவுள் அனுக்கிரகம் பண்ணாதான் ஆரம்பம், புதிய ஆரம்பம், வெற்றியின் ஆரம்பம், வாழ்க்கையின் ஆரம்பம். போல இந்த நோய் தீர்வதற்கும் மன பிரச்சனைகள் தீர்ந்தாலே உடல் பிரச்சனை தீரும் பொழுது மன பிரச்சனை தீர ஆரம்பிச்சோம். அதனாலதான் அனுக்கிரகம். இந்த அனுக்கிரகத்தை தான் அம்மா கொடுத்து கொடுக்கப்படும். இதுக்கு ஒரு துளசி மாலை இருக்கும். நட்சத்திரங்கள் எத்தனை நம்ம பிறகு பொழுது எழுதுறல, இந்த நட்சத்திரம், இந்த பாதம் அப்படின்னு சொல்லி இந்த ராசின்னு சொல்லுவீங்க இல்லையா? எத்தனை நட்சத்திரம்? 27. யாரும் 27 சொன்னவங்களுக்கு ஜோராக ஒரு கை தட்டுங்க. இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு பாதங்கள் இருக்கு. எத்தனை பாதங்கள்? 4. இந்த மாதங்களை மாநிலத்திற்கு ஒரு ஜோராக ஒரு கை தட்டுங்க. 4. வெரி குட். மலேசியா மக்கள் ரொம்ப பிடிக்கும். அம்மா இதே தேதியில இன்னைக்கு தேதி 20. இது ஒரு வகையில இந்த ஒரு ட்ரிப்புடைய ஒரு ஆண்டு நிறைவு விழா. இது போல இந்தியாவில இருந்து தொடர்ந்து வரக்கூடியவங்க தொடர்ச்சியா ஒரு வருஷத்துக்கு தங்க முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. இவ்வளவு பெரிய சீடர்களை உருவாக்கவும் முடியாது. தவறான சீடர்கள் என்னை விட்டு உடனே வெளியேறிடுவாங்க. மகாலட்சுமியை பகுதியை வைக்கவும் மாட்டாங்க. அற்புதமான சீடர்கள் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. என்னுடைய அனுகிரகம் வேணும்ன்றவங்கள மகாலட்சுமிக்கு அமைச்சே வைப்பாங்க. இப்போ மகாலட்சுமி அவங்க ஒவ்வொருத்தரையும் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இந்த 4 பாதங்கள் அம்மா சொன்னாங்க. அங்க ஒருத்தர் 27 ஐயா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 27 நாட்கும் பெருக்குனா எத்தனை வரும்? 27 நாள் 108. 108 சொன்னவங்களுக்கு ஒரு ஜோரம் ஒரு கேட்கறது அந்த துளசி மாலையில இருக்கு. இப்போ நான் உங்களுடைய ஆதாரம் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை அந்த துளசி மாலையில இப்ப இறக்குவது. இறக்கி இவங்களுடைய நோயை குணப்படுத்துறதுக்கும் இந்த ஆறாவை விரிவடைய செய்வதற்கும் நீங்க போய் செய்யக்கூடிய
காரியம் வெற்றி அடைவதற்கும் வழிவகையா அமையக்கூடிய அந்த மந்திரத்தை இறக்கி அம்மா உங்க கழுத்துல போடணும். அது உங்களுடைய நிச்சயமா தெரியும். அந்த 108 மாத 108 பிரிவுகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஒரு 108 போற்றிகள் கோவில்ல சொல்றதுக்கு காரணம் அதுதான். நமக்கு தேவையான சகல சக்தியும் நவ கிரகத்தில் நவ சக்தியில் அடங்கியிருக்கு. 108 கூட்டினா எவ்வளவு வருது? 1 8 கூட்டினா எவ்வளவு வருது? இது பார்த்தீங்களோ நிச்சயமா அந்த மாலையின் வழியாக உங்களுக்கு இது அனுகிரகம். அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கைகள், ஒரு கை நெஞ்சு குழி மீதும், இடது கை வலது கை திவிஷ்ட கந்தத்துக்கு ஒரு இன்ச் மேல 6 இன்ச்சுக்கு மேல 6 இன்ச்சுல இருக்கு திவிஷ்ட கந்தம். 7வது இன்ச் அப்படி வச்சு இங்க கணக்கு. அந்த திவிஷ்ட கந்தத்துக்கு கீழே அப்படி வச்சுக்கிட்டீங்களா? நிமிர்ந்து நம்மளுடைய 7 சக்கரஸ் இருக்கு. சகசாவோட சேர்ந்து 7 சக்கரங்கள் இருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ண போறோம். ஃபுல்லா பண்ணிடுவோம். ஓகே, சரி. ஆழ்ந்த மூச்சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல இப்போ மூச்சை பாருங்க. மூக்கு சீத்தினா எப்படி சீத்துவீங்க? உங்களுடைய கெட்ட எண்ணங்கள், கெட்ட தீய சக்திகள், உங்க உடம்புல இருக்கிற நோய் அத்தனையும் மூக்குல சீந்துறீங்க. மூச்சை வெளியேற்றுறீங்க. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட காத்தை எல்லாம் வெளியாக்குறீங்க. வேகமா ஒரு 25 முறை அப்படி செய்யணும். செய்யுங்க. கண்களை திறக்க கூடாது. அவங்களுடைய கெட்ட காத்தை வெளியாக்குறாங்க. அது உங்க கண் வழியாக இடது கை மீது வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் மௌனம். இந்த சக்தி முழுவதும் உங்கள் உடல் திவிஷ்ட கந்தத்துல இருந்து இப்ப கையை தூக்கி செய்யுங்க. இதுக்கு பேரு கோவிந்தம். இதுக்கு பேரு என்ன? உங்களுடைய உடல் நோய் குணமாயிடணும், உங்க மனசு நிலையா இருக்கணும்னு மகாலட்சுமி வாங்கிட்ட கோவிந்தம் போட்டு கேட்டுக்குங்க. மகாலட்சுமி என் குறை தீர்ப்பவரே போற்றி போற்றி. எனக்கு ஆரோக்கியம் தருபவரே போற்றி போற்றி. அருளும் பொருளும் தருபவரே போற்றி போற்றி. கைகளை மடியில் வைத்துக் கொண்டு மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். சர்வமேஸ்வரி எப்படி இருக்கு இந்த உணர்வு? யாராவது ஒருத்தர் எடுக்க மட்டும் சொல்லுங்க. அமைதியா இருக்கா? அமைதியா இருக்குன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வீடு இருக்கு இல்லையா? நம்ம வீடு உயிர்ப்பு சக்தி கூடியது. தேவதைகள், துஷ்ட தேவதைகள் என்று வாஸ்து பிரகாரம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். வாஸ்து இந்த வீட்டுடைய குழுக்ல பட்டு அவங்க எடுத்து தாமதம் தரிக்கிற நேரத்துல தான் வாஸ்து செய்வார்கள். வாஸ்து பிரகாரம் கட்டிய வீடு விவேக தன்மையோட, மன மகிழ்ச்சியோட, மன நிறைவோட, நிம்மதி
தன்மையோட இருக்கும். வாஸ்து தவறி செய்த வீடுகள் மன கஷ்டத்தையோ, வீட்டுல பிரச்சனையோ, கையில பணம் தங்காத நிலையோ, மனசுக்குள்ள ஏதோ